வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இன்று முற்றுகையிட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் காண்டிவன். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களுடைய குடும்ப அட்டைகள் மற்றும் ஆதார் அட்டைகளை ஒப்படைத்து போராட்டம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக 20ஆம் தேதி குடியாத்தம் அடுத்த கமலாபுரம் அருகே இருக்கக்கூடிய ஒரு கோவில் திருவிழாக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போது இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக அந்த கோவில் திருவிழா நடத்தக்கூடாது என கூறி அந்த கோவிலுக்கு அரசு அதிகாரிகள் சீல் வைத்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து இரு தரப்பினரும் அழைத்து சுமார் 4 முறை பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். அந்த பேச்சுவார்த்தையில் அரசு அதிகாரிகள் மீண்டும் இந்த கோவில் திருவிழாவில் நடத்தப்பட வேண்டும், அதுவும் இரு தரப்பினரும் இணைந்தே நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தனர். இந்நிலையில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு இன்று பேச்சுவார்த்தை மேற்கொள்வதற்காக அங்கு இருக்கக்கூடிய தாசில்தார் கூறியதாகவும், அதன் அடிப்படையில் அங்கு இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதற்காக வந்திருந்தார்கள். ஆனால் மாவட்ட ஆட்சியர் முறையாக அதற்குண்டான கடிதம் எதுவும் கொடுக்கப்படவில்லை. நீங்கள் தாசில்தாரிடமே பேசிக் கொள்ளுங்கள் என்று கூறியதை அடுத்து இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய குடும்ப அட்டைகள் மற்றும் ரேஷன் கார்டுகள் மற்றும் ஆதார் அட்டைகளை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்து போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். தந்தி டிவியின் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரியமுடன் காண்டீவன்.